உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஃபைப்ரோமயல்ஜியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு கடுமையான நோய். தி ஃபைப்ரோமயோசிட்டிஸ் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். ஃபைபர் என்று சொல்லுகின்ற பொழுது நார் என்று நாம் தமிழிலே மொழிபெயர்ப்போம். இது தசை நார்களை பாதிக்கின்ற ஒரு நோய், ஃபைப்ரோமயல்ஜியா. இது அன்னோன் காஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே வந்த வழி தெரியவில்லை, போகும் வழி புரியவில்லை என்கின்ற நோய்களிலே ஒன்றானது என்பதனாலே இதை ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று கூட சொல்லுவது வழக்கம். எதனால் இது வந்தது என்ற காரணம் இதுவரை யாரும் அறிந்தவர் இல்லை. இந்த ஃபைப்ரோமயல்ஜியா என்று சொல்லுகின்ற பொழுது தசை வலி, உடல் முழுக்க வலி ஏற்படுவது, கை கால் மூட்டுகளிலே ஸ்டிஃப்னஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே மடக்க ஒண்ணாத நிலையிலே இறுக்கம் ஏற்படுவது, அதோடு கூட இந்த வலி அதிகமாகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு கோபம் அதிகமாக வருகின்றது. இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி என்கின்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். இது ஃபைப்ரோமயல்ஜியா என்கின்ற தசை நார் அழற்சி நோயை தொடர்ந்து வருவது ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு. அது மட்டுமல்லாமல் மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, அதிகமான வெளிச்சம், அதிகமான சப்தம், அதிகமான வாசனை, இவற்றையெல்லாம் உணர்கின்ற பொழுது அதிகமான கோபம் ஏற்படுவது, த மூட் சேஞ்சஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே மனநிலையிலே ஏற்படுகின்ற மாற்றம், இவற்றுக்கு எல்லாம் காரணம் த ஃபைப்ரோமயல்ஜியா. இதற்கு நிறைய ஸ்டெராய்டு மருந்துகளை கொடுப்பது வழக்கம். ஆனால் நம் மூலிகை மருத்துவத்திலே மஞ்சள் ஒரு அற்புதமான மருந்தாகி இந்த நோய்க்கு பயன் தருகிறது. குர்குமின், லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள், நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சள் தூள் ஒரு தேக்கரண்டி எடுத்து அதை பாலில் இட்டு நன்றாக கலக்கி அதனோடு 5 முதல் 10 மிளகு இடித்து சேர்த்து கொதிக்க வைத்து ஆற வைத்து இனிப்பு சேர்த்து இரவு நேரத்திலே அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே இந்த ஃபைப்ரோமயல்ஜியா என்று சொல்லக்கூடிய தசை நார்களினுடைய அழற்சி என்பது அகன்று போகிறது. நமக்கு ஆரோக்கியம் என்பது நிலை பெறுகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பெண்களுக்கு அழகுக்கு ஒரு அங்கமாக இருப்பது மார்பகம். இந்த மார்பகம் அளவுக்கு மீறி பருமனாக இருக்கின்ற நிலையிலே அதுவே நோயாக வந்து முடிவது இயற்கை. பருவம் அடைந்த பெண்களுக்கு மார்பகம் அது பெருக்க ஆரம்பிப்பது இயல்பு. ஒபிசிட்டி என்று சொல்லுகின்ற வகையிலே உடல் பருமன் அதிகமானாலும் சரி, இந்த ஹெரிடிட்டரி என்று சொல்லுகின்ற வகையிலே பரம்பரை வழியிலேயும் சரி, பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கும் சரி, இந்த மார்பகம் பெரிதாவது என்பது இயற்கை. மேலும் கொழுப்பு சத்துவம் சேர்ந்த உணவுகளை அதிகம் உண்ணுவதாலேயும் இந்த மார்பகம் பெரிதாவது என்பது இயற்கை. மார்பகம் பெரிதாக ஆக கழுத்து வலி, இடுப்பு வலி, மார்பு வலி, தலைவலி, இப்படி பல்வேறு தொல்லைகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் மூச்சு திணறுகின்ற நிலைக்கும் அவர்கள் ஆளாவார்கள். இதை குறைப்பதற்கு இயற்கையான மருந்து இஞ்சி, ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லுகின்ற இஞ்சியை தோல் சீவி விட்டு அதனுடைய தசை பகுதியை இடித்து விழுதாக்கி ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொண்டு அரை டம்ளர் நீரில் இட்டு நன்றாக காய்ச்சி வடித்து எடுத்துக்கொண்டு அதனோடு பனக்கற்கண்டோ தேனோ கலந்து அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே
இந்த மார்பகத்தை ஒட்டி வருகின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. அதோடு கூட உடற்பயிற்சி என்பது மிக முக்கியமானது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, தெங்கு என்று தமிழிலே சொல்லப்பெறுவது தென்னை. அந்த தென்னை மரத்தினுடைய காய்கள் முற்றாத நிலையிலே இளநீர், த டெண்டர் கோகனட் என்று சொல்லுவார்கள். முற்றிய நிலையிலே அதை விதைகளாக பயன்படுத்தி அதிலே இருந்து எண்ணெய் எடுப்பது வழக்கம். இந்த கோகனட் என்கின்ற காயிலே இருந்து நாம் பெறக்கூடிய தண்ணீர் நிறைய பொட்டாசியம் சத்துவத்தை கொண்டிருப்பதாக விளங்குகிறது. சாதாரணமாக இதய அடைப்பு வாராமல் தடுப்பதற்கு ஒரு டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே இது சிறுநீரை வெளித்தள்ளுவதற்கு, ஒரு ரீஹைட்ரேட்டிவ் என்கின்ற நிலையிலே நாம் இழந்த நீர் சத்துவத்தை மீண்டும் உடனடியாக பெறுவதற்கு இந்த இளநீர் அல்லது தேங்காயினுடைய நீர் நமக்கு பயன் தருகிறது. இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது, நார் சத்துவத்தை பெற்றிருக்கிறது, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் என்கின்ற சத்துவங்களை இது பெற்றிருக்கிறது. உடல் புண்களை ஆற்றக்கூடிய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு நியூட்ரிட்டிவ் என்கின்ற வகையிலே நமக்கு உடலுக்கு பலம் தரக்கூடிய சத்துக்களை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. இந்த தேங்காயை நாம் உணவோடு சேர்க்கின்ற பொழுது வயிற்று புண்கள் வாராமல் தவிர்க்க பெறுகிறது. இந்த கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாகவும் திகழ்கிறது. இந்த நிலையிலே குறிப்பாக வெயில் காலத்திலே நாம் இளநீரை பருகுகின்ற பொழுது வேர்வை மூலமாக நம் உடலை விட்டு வெளிச்சென்ற அத்துணை தாது உப்புக்களையும் உடனடியாக திரும்ப பெறச் செய்கின்ற ஒரு பானமாக இந்த இளநீர் நீர் நமக்கு பயன் தருகிறது. தேங்காயினுடைய நீரும் அந்த பயனை பெற்றிருக்கிறது என்றாலும் தேங்காயிலே நீர் குறைவாக இருப்பதனாலே இளநீராக சாப்பிடுவது நன்மை பயக்கும். அந்த இளநீர் குறிப்பாக அதனுள்ளே சிறிது காய் உற்பத்தி ஆன பிறகு இளநீர் இனிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இளநீர் சாப்பிட்டேன், எனக்கு சளி பிடித்து கொண்டது, ஜலதோஷம் வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். அந்த முற்றாத இளநீரை உள்ளே இருக்கின்ற வழுக்கை என்று சொல்லுவார்கள், வழுவழுப்பான சதை பற்று இருக்கின்ற அளவிலே இளநீர் சாப்பிடுகின்ற பொழுது அந்த வழுக்கையும் புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்கும். அந்த இளநீர் நமக்கு ஏதும் ஒருவாமை என்கின்ற நிலை வாராமல் தடுக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த இளநீரை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு மாய்ஸ்சரைசர் என்று சொல்லுகின்ற வகையிலே தோலுக்கு ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியதாக மேற்பற்றாக போடுகின்ற பொழுது விளங்குகிறது. தலைக்கு தேய்த்து வைத்திருந்து ஒரு மணி நேரம் பொறுத்து குளிப்பதனாலே தலை பொடுகு என்பது விட்டு போகிறது. தலை முடி நமக்கு வளமாக வரக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, தேங்காயிலே எப்படி மருத்துவ குணத்தை நாம் பெறுவது, இளநீரிலே இருந்து என்னென்ன மருத்துவ குணங்களை பெறுவது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு உடலில் அமிலத்தன்மை அதிகமாவதால் ஏற்படக்கூடிய உடல் சூடு, சிறுநீர் தாரை எரிச்சல், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இளநீரை பயன்படுத்தி எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: இளநீர், இளநீருக்குள்ள இருக்க அந்த வழுக்கை பகுதியை நம்ம எடுத்து வச்சிருக்கோம், தேங்காய் பால், பனங்கற்கண்டு, ஏலக்காய், நீர்முள்ளி விதை. நம்ம இளநீர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த இளநீரோட உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதி, இந்த வழுக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியும் கொஞ்சமா எடுத்துக்கலாம். நமக்கு உடல்ல அமிலத்தன்மை அதிகமாகும் பொழுது, அசிடிட்டி அதிகமாகும் பொழுது நமக்கு உடல் சூடு ஜாஸ்தி ஆகும். அந்த உடல் சூடுனால வரக்கூடிய உபாதைகள், வயிற்று வலி, வயிற்று எரிச்சல்,
நரம்புகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீர் தாரை எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும். அதை தொடர்ந்து அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மருந்தை எடுத்துக்கலாம். இதோட நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பனங்கற்கண்டு, ஒரு 2 சிட்டிகை ஏலக்காய், நீர்முள்ளி விதை கொஞ்சமா சேர்க்கலாம். நீர்முள்ளி விதை அதிகமா சேர்த்தோம்னா இது ரொம்ப கட்டி ஆயிடும். நீர்முள்ளி விதை ஒரு வேறுகடி அளவு சேர்த்தோம்னா கூட போதும். 1 கிராம்ல இருந்து 2 கிராம் வரைக்கும் நீர்முள்ளி விதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இளநீரோட அந்த வழுக்கை, தேங்காய் பால், நீர்முள்ளி விதை, பனங்கற்கண்டு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு மில்க் ஷேக் மாதிரி இது தயார் பண்ணிக்கணும். இது காலையில நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கிற ஒரு மருந்து. இந்த பானம் இப்போ தயாராயிடுச்சு. இது நம்ம காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரும்பொழுது நமக்கு அசிடிட்டி கம்மியாகும். நீர் இழப்புனால, டீஹைட்ரேஷனால ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ் வந்து போகும். அதே போல எலக்ட்ரோலைட் சப்ளிமெண்டா இது செயல்படும். ஓஆர்எஸ்க்கு பதிலுக்கு கூட நம்ம இந்த பானத்தை டீஹைட்ரேஷன் போது எடுத்துட்டு வரும்பொழுது நமக்கு நல்ல ஒரு பொட்டாசியம் மற்றும் சோடியம் சப்ளிமெண்டா இது செயல்படும். அது மட்டும் இல்லாம மலச்சிக்கல் இருக்கிறவங்க வாரம் 1 முறை அல்லது 2 முறை இந்த பானத்தை பருகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும், பவல் மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் இது செயல்படும். சிறுநீர் தாரை எரிச்சல், அடிக்கடி சிறுநீர் கற்கள் உருவாகும் பிரச்சனை இருக்கிறவங்களும் வாரம் 2 முறையாவது இந்த மருந்தை எடுத்துட்டு வரும்பொழுது சிறுநீர் கற்கள் வருவது தடுக்கப்படும். அதே போல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருவதும் கண்டிப்பா கம்மியாகும். அல்சர் இருக்கிறவங்க காலையில வெறும் வயிற்றுல இதை எடுத்துக்கலாம். வெறும் பிளெயின் இளநீர் வெறும் வயிற்றுல எடுக்காம இந்த மாதிரி தேங்காய் பால், இதோட பனங்கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து எடுக்கும் பொழுது அது அல்சர் அதிகரிக்காது. அல்சர்னால ஏற்படக்கூடிய வயிற்று வலி கம்மியாகும். அன்பான நேயர்களே, கோக்கஸ் நியூசிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கோகனட். த டெண்டர் கோகனட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற இளநீர் ஒரு ஆன்டி ஏஜிங் என்று சொல்லுகின்ற வயது முதிர்வை தடுக்கக்கூடிய சத்துவத்தை அது நமக்கு தருகிறது. தோலுக்கு மென்மை தருகிறது, உள் உறுப்புகளுக்கு வன்மை தருகிறது. ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே நீர் பெருக்கியாக இருந்து சிறுநீரகத்துக்கு பலம் தருகிறது. ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த இளநீரை பருகுவதனாலே குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவுகிறது. நார் சத்துவம் இதிலே மிகுதியாக இருப்பதனாலே மலச்சிக்கல் என்பது மறைந்து போகிறது. பொட்டாசியம் என்கின்ற சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே குருதி ஓட்டத்தை சீர் செய்து இதய ஓட்டத்துக்கு நலம் செய்வதாக விளங்குகிறது. அயர்ன், ஜிங்க் என்று சொல்லக்கூடிய சத்துவங்கள் இதிலே அதிகமாக இருப்பதனாலே அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இருப்பதனாலே இந்த தேங்காய் பாலையோ, இளநீர் தண்ணீரையோ, தேங்காய் நீரையோ தோல் நோய்களின் மேலே தடவி வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே தோல் நோய்கள் ஆறி போகிறது. தலைக்கு தேங்காய் பாலையோ அல்லது இளநீரையோ தடவி வைத்திருந்து 1 மணி நேரத்துக்கு பிறகு குளிப்பதனாலே டேண்ட்ரஃப் என்கின்ற பொடுகு போகிறது, தலைமுடி வளமாக வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு சத்தூட்டமான ஒரு நீராக இளநீர் விளங்குகிறது என்பதை இங்கே நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இளநீர் எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்த்தோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.